விரிவுரையாளராக அதேபோல் துறைசார் வளவாளராக வலய கல்வி பணிமனையின் வளவா அவர்களுடைய வழிபாகங்களை சமூகத்திற்கு அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற அருமையான பல்வேறு விடய பரப்புகளையும் நமது தற்காலத்தில் இருக்கின்றவர்களுக்கும் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் இருந்து தொடர்ந்து செல்கின்றவர்களுக்கும் படிப்பினைகள் தரக்கூடிய ஆளுமைகளாக இருக்கின்றவர்களை அல்-அஸ்லாம் முன்னோர் நினைவு மன்றம் இந்த பணியிலே தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு மகத்தான நிகழ்ச்சி இன்று ஆரம்பமாகின்றது. இன்று இந்த நிகழ்வினை ஆரம்பித்து ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கிராத்தோதை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார் அஷேக் இன்னான் இன்சால் அவர்கள். ஸ்ரீலங்கா நாட்டின் முன்னோடிகளாக திகழ்கின்ற முஸ்லிம்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த அவர்களை நினைவு கூறுகின்ற அல்-அஸ்லாம் என்ற நிகழ்ச்சியில் எல்லோரும் எழுந்து நின்று நமது நாட்டின் தேசிய கீதத்தை சேர்ந்து இசைப்போம். சிறுதனா என்பது மிக முக்கியமான நமது முன்னோடிகள் பலரை நினைவு கூறுகின்ற இந்த தொடரின் முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள், அதேபோல் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்றவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பாடசாலை மாணவ மாணவிகளுடன் பல துறை சார்ந்த ஆளுமைகள், வித்தன்னர்கள், பல ஆற்றல் மிக்கவர்கள் இந்த நிகழ்விலே கலந்திருக்கும் வேளை உங்கள் முன்னிலையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைவில் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த விடயங்களை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒருவர், நிறுவனங்களிலே பல்வேறு தராதரங்களை, தகுதிகளை, நிலைமைகளை கொண்டு இருக்கின்ற ஒருவராக அல்-அஸ்லாம் முன்னோர்கள் நினைவு மன்றத்தின் தலைவராக இருக்கின்ற அல்ஹாஜ் எம். முன்னோர்கள் என்ற இந்த நிகழ்ச்சி நாங்கள் 4வது முறையாக இன்று நடத்துகிறோம். இதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும், அதுக்கு கைதந்த அவ்வளவு பேருக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மாஷா அல்லாஹ், நாங்கள் இந்த 3 பேரை நாங்கள் இன்று நினைவு கூறோம். புகழெல்லாம் உரிய அல்ஹம்துலில்லாஹ். அருமையான உலமாக்களே, வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, தங்கைமார்களே, தம்பிமார்களே, சகோதரர்களே,
உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு அன்பு சலாம் சொல்லி நான் என் துறக்க உரையை ஆரம்பிக்கிறேன், அறிமுக உரையை தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மன்றம் தொடங்கியது ஏன், எதற்காக, யாருக்காக? සියලු ප්‍රශංසා අල්ලාහ් සතුයි ශාන්තිය හා සමාදානය උතුම් මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාගේ වක්තියක් ප්‍රාර්ථනා කරමි. අල්ලාහ් තාලා අල් කුර්ආනයේ විවිධ තැන්වල විවිධ කතා වස්තු පිළිබඳව කතා කරනවා. අපිත් අද අස්ලාෆ් කියලා කියන්නේ සලෆුස් සාලිහින් සලෆ් කියලා කියන වචනය කියනවනේ. හැටියට බලයි මංජරි එවැගේම උරුදු මංජරි වැඩසටහන් වලත් සහභාගී වන අෂේක් මාහිර් ටීඩී රම්දීන් මවලයි පුජකතුමන්ට බෙහෙම ස්තුතිවන්ත වෙනවා. මේ තමයි එතුමන් උපදාන කර තිබෙන්නේ. ජස්ටිස් අක්බර් කියලා කියන්නේ ජස්ටිස් කියලායි. ජස්ටිස් කියවම ඊළඟට එන වචනය අක්බර් කියන එකමයි. ජස්ටිස් අක්බර් නැතුමා 1944 இந்த விடயங்கள் தொடர்பாக இறுதியாக ஷேக் மாஹிர் டிடி ரம்தீன் அவர்கள் குறிப்பிட்டார். உங்களுக்கு இப்பொழுது உலாவிகளுக்கு நீங்கள் நிறைய விடயங்களை தெரிவு செய்து கொள்ளலாம். அந்த விடயங்களை இங்கே மாணவர்களாக வந்திருக்கிறீர்கள் பலர், நீங்களும் தெரிவித்தீர்கள். இவர்கள் பற்றி நிறைய விடயங்களை ஆராயலாம். இது தபால் தலைமையக மண்டபத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அல் அஸ்லாம் முன்னோர்கள் பலரை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். படிப்படியாக தொடராக இந்த பணிகள் தொடர்ந்து செல்லும். ஒரு குறுகிய நேரம் 10 நிமிடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சியும் தொடர்ந்து அதை நிறைவடைந்திருக்கின்றது. ஆனால் இந்த பணி போது இங்கே ஆமன் முனவர் அவர்கள் குறிப்பிட்டது போல நமக்கு டிவி ஜாயா அவர்களை தேசியப்படுத்துவது போல பல தேசிய தலைவர்கள் கடந்த காலங்களிலே இருக்கிறார். அதேபோல் பெரியதொரு கல்விமானாக இருந்திருக்கிறார். அதேபோல் தேசிய கல்விக்கும் சர்வதேச கல்விக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமை இந்த அமைப்பை நிறுவி அதன் வழியே 4 நிகழ்வுகளை அழகாக நடாத்தி காட்டிக் கொண்டிருக்கும் அதனுடைய தலைவர் சகோதரர் நியாஸ் முஹம்மது அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து இந்த எண்ணத்தை உருப்பெறச் செய்த அறிவிப்பாளர் அஹமத் முனவர் அவர்களுக்கும், இந்த மேடையில் பிரதமாதிதியாக கலந்து கொள்ள காத்திருக்கும் அமைச்சர், மக்கள் சேவகர், பாராளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு பதவி நாமங்களை தாங்கி இங்கு வர காத்திருக்கும் கௌரவ அமைச்சர் ஃபௌசி அவர்களுக்கும், இங்கு உரையாற்றி சென்ற அறிஞர் பெருமக்களுக்கும், சகோதரர் அஹமத் முனவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் கௌரவ விருந்தினராக வந்திருக்கின்ற டாக்டர் எம்டி ஜியாத் முகமது அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற கல்விமான்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி சென்று விட்டு இருக்கின்ற பேச்சாளர்களே, அல்ஹாஜ் ஏசிஎஸ் ஹமீத் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே, அல்ஹாஜ் மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீத் அவர்களை இந்த 4வது கட்டத்திலே அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல் அஸ்லாம் முன்னோர் நினைவு மன்றம் இங்கே நியாஸ் ராஜி அவருடைய தலைவர் அவர்கள், தேசிய அமைப்பாளர் மனோராஜி அவர்கள் சொன்னது போல, இங்கே பலரும் சொன்னது போல, பணம் என்றால் தருவதற்கு யாரும் பொருளாக, அதேபோல் தொழில்நுட்பமாக இப்பொழுதெல்லாம் உதவிகள் தேவைப்படுகின்றன. நமது முன்னோர்கள் தொடர்பாக பல்வேறு ஆவணப்படுத்தல்கள் ஒலி ஒளி மூலமாக பல்வேறு படைப்புகள் மூலமாக அவைகள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஆவணப்படுத்தப்படுவது மாத்திரமல்லாமல் அவைகள் கூறுகின்ற கடமையை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. ஆனால் இந்த வழிமுறையை முஸ்லிம்களுடைய கூட்டங்களை விட நான் அநேகமாக கலந்து கொண்ட சிங்கள கூட்டங்களிலே கண்டிருக்கின்றேன். அந்த வரிசையிலே இன்றைய இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும், அதுபோல் நாம் பேசிய இந்த முன்னோர்களும் ஒரு காலத்திலே முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். மதிப்புக்குரிய உலமாக்களே மற்றும் விசேஷ அதிதிகளே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் மாணவர்களே, ஏற்பாட்டுக்குழு அங்கத்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. First of all, I must tell you that you
ஹைரியா மகளிர் கல்லூரி மாணவி ஜிஹான் மற்றும் அவரது சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த சந்தர்ப்பத்திலே. அடுத்து செய்யப்பட்ட உடைகள் தகவல்கள் 100 ரூபாய் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உற்சாகமான கரகோஷத்துடன் 4வது இந்த நிகழ்வின் போது அமர்வின் போது 100 விடையிட்டு வைக்கப்படுகிறது. சிறப்பு பிரதியினை அந்த முதல் பிரதியினை டாக்டர் எம்.டி. ஜியாட் முகமது, பிரதி உபநிலையர் இன்சைட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபஸ்லி சாலி மற்றும் எம். முபாரக் ஐதுஸ் அன்போடு மேடைக்கு அவர்களை அறிவித்த டாக்டர் எம்.டி. ஜியாட் முகமது அவர்களுக்கு வழங்க அவர்கள் அந்த அஸ்லாமினுடைய 4வது நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி எம்.டி. அக்பர் நீதிபதி அவர்கள் தொடர்பாக இங்கே சபையில் உரையினை சமர்ப்பித்த பிரபல அதேபோல் இந்த சந்தர்ப்பத்திலே நிறைவேற்று குழு உறுப்பினர் அதேபோல் பிரதி தலைவர் ஜியாத் ஹமீத் அவர்களையும் அதேபோல் சட்டத்தரணி M.R.M. சல்மான் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களும் இணைந்து இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்து நூலினை வழங்கி வைப்பதற்காக அன்போடு நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ACS ஹமீத் அவர்கள் தொடர்பாக இந்த சந்தர்ப்பத்திலே கலாநிதி அனீஸ் அவர்களுடைய காரியார் அவர்களும் இந்த அரங்கத்தில் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை கலந்து சிறப்பிக்கின்றார்கள். அதேபோல் இங்கே நாம் குறிப்பிட்ட 3 பிரமுகர்கள் தொடர்பான புத்தகம் என்று வெளியிட்டு வைக்கப்படுகிற போது அந்த ஜஸ்டிஸ் அக்பர் மன்றத்தினுடைய தலைவர், செயலாளர், தேசிய அமைப்பாளர், பொருளாளர் மற்றும் அல் அஸ்லாமினுடைய உறுப்பினர்கள் இணைந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி நிறுவனத்தினுடைய பிரதி உபவேந்தர் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள். அதேபோல் அனைவருக்கும் இந்த அல் அஸ்லாம் முன்னோர் நிலைமன்றத்தினுடைய நூல்கள் இலவசமாக வழங்கி வைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஹசரத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இருவரும் இணைந்து அல் அஸ்லாம் முன்னோர் நினைவு மன்றத்தினுடைய இன்றைய 4வது சிறப்பு நிகழ்ச்சியின் இறுதி நேரத்திலே துவா பிரார்த்தனையோடு துவா செலவாத்தோடு நிகழ்ச்சிகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இணைந்து கொள்கின்றார்கள். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين وإلى أرواح الأنبياء كلهم أجمعين وإلى أرواح الصحابة كلهم أجمعين وإلى أرواح المشايخ والأولياء كلهم أجمعين وإلى أرواح من نويناهم خصوصا ثم إلى روح من نويناهم اللهم اغفر لهم وارحمهم اللهم اغفر لهم وارحمهم اللهم اغفر لهم وارحمهم اللهم اجعل قبورنا قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا قبورهم حفرة من حفر النيران رب செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.